கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நம்மை பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய மகாபெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் வழி நடத்தி வந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இடைப்படும்படியாய் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் எங்களை இருதயத்தில் ஆழமாய் பதியும்படி பரிசுத்த ஆவியானவர் நீரே ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படும்படியாய் உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளும்படியாய் உங்களுடைய ஆளுகைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23 அதிகாரம் 1 இது எல்லாருக்குமே நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி தான். ஆனாலும் சில வேளைகளில் நம்ம பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களின் பாதையில, நெருக்கத்தின் பாதையில நம்ம போகும்போது அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாம திணறி போய் சில வேளைகள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய இருதயம் கலங்கி தவித்து போய்விடுகிறது. நாம் பிரச்சனைகளை, பாடுகளை நம்ம எதிர்நோக்கும் போது, சவால்களை எதிர்நோக்கும் பொழுது நாம் 3 விஷயங்களை எப்பொழுதுமே நாம் என்ன செய்யக்கூடாது, அதை மறந்து விடக்கூடாது. என்ன ஒண்ணு அப்படின்னா, எதை நம்ம எப்பொழுதும் ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும். 2வது, என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, எதை நாம செய்ய வேண்டும். முதலாவது பார்த்தோம்னா, எதை நாம எப்பொழுதுமே ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும். 2வது, எதை கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, எதை செய்ய வேண்டும். இந்த 3 விஷயங்களை நாம பிரச்சனைகள், பாடுகளை போகும் பொழுது அதை நாம என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல முதலாவது, பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது என்ன நம்ம நினைவுல வைத்திருக்கணும். நம்ம வாசிச்சோம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், ஆண்டவர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நம் மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்? சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, சரியா? இன்றைக்கு வாழ்ந்துட்டு நாளைக்கு மறித்து போயிட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே ஒண்ணும் இல்லாம போன எத்தனையோ மனிதர்கள் உண்டு. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் மேய்ப்பராயிருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஞானமுள்ள தேவன். அவர் சர்வ உலகத்தையும் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தது மாத்திரமல்ல, அதை ஒவ்வொரு நாளும் துல்லியமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறவர். வானாதி வானம், சூரிய சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், கடல், மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் தான் உங்க மேய்ப்பராகவும் ஏன் மேய்ப்பராகவும் இருக்கிறார். பாருங்க, ஒரு கூட்ட ஆடுகள் அந்த மேய்ப்பனை நம்பி பின் செல்லுகிறது. ஏன்னா அவங்களோட நம்பிக்கை, மேய்ப்பர் என்னை பாதுகாப்பார், எனக்கு தீங்கு தீமை வராதபடிக்கு என்னை பாதுகாப்பார், என்னை புழல் இடங்களை கொண்டு போய் விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மேய்ப்பன் மேல நம்பிக்கையாய் ஆடுகள் பின் செல்லுகின்றன. அப்போ உங்க மேய்ப்பரும் என் மேய்ப்பர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் நம்மை நடத்துகிறவர். அப்போ பிரச்சனை, பாடு வரும் பொழுது நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்முடைய மேய்ப்பர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு கவலைப்பட வேண்டாம். ஆனா நம்ம சொல்றது என்ன, அறிக்கை என்ன நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கணும். பிரச்சனை வரும்போது யார் என் மேய்ப்பரா இருக்கிறார், யார் என்னை வழி நடத்துகிறவரா இருக்கிறார், யார் எனக்கு முன்பாக செல்லுகிறவராக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர். அநேக வேளைகள்ல நம்ம பயப்படுறதுக்கு, கவலைப்படுறதுக்கு, கண்ணீர் வடிக்கிறதுக்கு, அப்படியே பிரச்சனையில துவண்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மை மேய்க்கிறவர், நமக்கு முன்பாக செல்லுகிறவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நம்ம சரியாக புரியாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், அநேக வேளைகளை ரொம்ப கவலைப்பட்டு அப்படியே ஒரு பிரச்சனைனா மடிஞ்சு போயிடும். அப்ப இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறது என்ன தெரியுமா, நாம எப்பொழுதுமே மறந்து விடக்கூடாது. நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். 2வது, என்ன நான் கற்றுக்கொள்ள வேண்டும், எதை நான் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா, பிரச்சனை, பாடு வரும் பொழுது நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் சொல்ல வேண்டியது, நான் பயப்பட மாட்டேன்,
நான் பயப்பட மாட்டேன். ஏன் நான் பயப்பட மாட்டேன்? அவர் எனக்காக ஞாபகம் செய்வார், அவர் எனக்காக யுத்தம் செய்வார், அவர் எனக்காக பரிந்து பேசுவார், அவர் என்னை தேற்றுவார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில கொண்டு போய் விடுவார், அவர் என்னை நீதியின் பாதையில நடத்துவார். என் கால் சறுக்கும் போது, என் கால் முள்ளில் போய் இடரும் போது, என் கால்கள் கண்ணில் இடரும் பொழுது, பள்ளங்களில் இடரும் பொழுது அவர் என்னை தூக்கி விடுவார், அவர் என்னை அப்படியே கீழே விட்டுற மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம் பயப்பட மாட்டோம். அப்ப நம்ம தைரியமா சொல்லணும், அவர் என்ன இப்ப இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் செஞ்சிடாது, இந்த பாடு என்ன ஒன்றும் செஞ்சிடாது. கர்த்தருக்காய் நான் நிற்பேன், நான் தொடர்ந்து செல்லுவேன், நான் முன்னேறி செல்லுவேன், நான் பயப்பட மாட்டேன். திகையாதே, கலங்காதே, நானும் தேவன் என்று அவர் யோசுவாவுக்கு சொன்னது போல ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. இப்ப நாம பயப்படக்கூடாது. மூன்றாவது பாருங்க, நான் என்ன செய்ய வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தோம் என்ன நம்ம ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும், இன்னொன்னு என்ன நம்ம சொல்லணும், அடுத்தது என்ன நம்ம செய்ய வேண்டும். கடைசி வசனம் பார்த்தோம் அப்படின்னா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில வரணும்னா நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய வீட்டுல நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நிலைத்திருக்கிற வாழ்க்கை, அவருக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கும் போதுதான் நாம கனிகள் கொடுக்க முடியும். அவருக்குள்ளாக நம்ம கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்ம பாதுகாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம நீதிமான்களாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் விடுதலையோடு கூட வாழுவோம். கிறிஸ்துவோடு கூட நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் அவருடைய வீட்டுல நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்து முன்னேறி சென்று அவளுக்காய் நாம் சுடர்களாய் பிரகாசிக்க முடியும். அப்போ இந்த அதிகாரத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே நாம வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, சவால்களை சந்திக்கும் போது, நம்பர் 1 நம்ம என்ன எப்பொழுதுமே எதை ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அதனால தாழ்ச்சி அடைய மாட்டேன். 2வது, எப்பொழுதுமே நம்ம எதை செய்யணும், எதை அறிக்கை செய்ய வேண்டும்? நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், அஞ்சிடேன், இயேசு என்னோடு கூட இருப்பதால். அது மரண பள்ளமா இருக்கட்டும், அது தாழ்விடமா இருக்கட்டும், தோல்வியா இருக்கட்டும், அல்லது ரொம்ப தலைமுழுகி போற காரியமாவே இருக்கட்டுமே, ஆனா விசுவாசத்தோடு கூட விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நான் பயப்பட மாட்டேன். 3வது, நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வீட்டுக்குள்ள நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அவரோடு கூட அவருக்குள்ளாய் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நம்மை வழிநடத்துவார். அவருடைய அன்பின் கரத்துல நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? அவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, வேலைக்காக, புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள், பிரச்சனைகள் பாடுகள்ல நாங்கள் நெருக்கப்படும் போது நாங்கள் எதை எப்பொழுதுமே ஆண்டவரை நினைவில் வைத்திருக்க வேண்டும்? கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர் என்பதை, எதையுமே எப்பொழுது நாங்கள் ஆண்டவரை என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்யணும்? நான் பயப்பட மாட்டேன் என்ற தைரியமாய் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். எதை நான் செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வீட்டுல நான் நிலைத்திருப்பேன், அவரோடு கூட கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பேன் என்ற வார்த்தை ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில தொடர்கிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்க, கனி கொடுக்கிறவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.